இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணும்போது 1832ஆம் ஆண்டு தான் கல்விய வந்து அறிமுகப்படுத்துறாங்க. பாடசாலை முறையில. அப்படி அறிமுகப்படுத்தும்போது, எல்லாம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கும்போது 100 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வே பண்றாங்க. 1932ல திரும்ப வந்து சர்வே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 26% மக்கள் தான் வந்து படிச்சிருக்கிறாங்க. அப்படி படிச்சிருக்கும்போது, இந்த கல்வி முறைகள் சரியில்ல, பாடசாலை முறைகள். அதனால வந்து பொது பள்ளிக்கூடம் திறப்போம்ன்னு சொல்லிட்டு, பொது பள்ளிக்கூடங்கள வந்து திறக்குறாங்க. அப்படி திறக்கும்போது ஆங்கிலேயர் எதிர்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து பத்து உள்ளவங்கல்லாமே போராடுறாங்க. இவன் இப்படி கல்வி குடுக்கணும், இவங்களுக்கு மட்டும் தான் கல்வி இருக்கணும் அப்படிங்கிற மாரி. அதெல்லாம் இல்லாம இன்னைய காலகட்டங்கள்ல வந்து எல்லாருக்கும் கல்வி கிடைக்குது அப்படிங்கும்போது, நல்லா படிச்சுங்க. இத பத்தி நான் டீட்டெயிலா படிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபுல் விளாக் நான் பண்றேன். அதனால நீங்க படிச்சா மட்டும் தான் பாருங்க மேலை நாடுகள்லாம் எப்படி ஜாலியா இருக்காங்க, போறாங்க. நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு கிடக்குறோம், பொதி சுமந்துக்கிட்டு கிடக்குறோம், கஷ்டமா மண்ணு வெட்டுறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. கல்வி கற்றுக்கிட்டனா மூளையால செயல்படலாம். இல்ல அப்படின்னா நீங்க உடம்பால தான் கஷ்டப்பட்டாகணும். நல்லா படிக்க வேண்டிய வயசுல நல்லா படிச்சுக்கங்க. அரசியல்வாத புள்ளைங்கலாம் அமெரிக்காவுல படிக்குது.